அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்லா அருமையான டேஸ்ட்ல காடை முட்டை பிரியாணி. எப்பவுமே நம்ம வீட்ல சிக்கன், மட்டன் பிரியாணி தான் செய்வோம். ஒரு வாட்டி இந்த காடை முட்டை வச்சு பிரியாணி செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. இது செய்யறதும் ரொம்ப சுலபம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காடை முட்டை பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 12 காடை முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு வாட்டி தண்ணியில கழுவிட்டு முட்டை வேக வைக்கிறதுக்கு முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது முட்டை வெந்ததுக்கப்புறம் நமக்கு தோல் உரிக்க ஈஸியாக வரும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு 8 நிமிஷம் வேக விடுங்க. இது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், முட்டையை வேக வச்சு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை எடுத்து நார்மல் வாட்டரில் அப்படியே போடுங்க. போட்டிங்கன்னா 1 நிமிஷத்துல நல்லா ஆறிடும். நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். முட்டை இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். முட்டை ஓடு உடையிறதுக்கு இந்த மாதிரி விரலால் எல்லா பக்கமும் நல்லா தட்டி விடுங்க. உடஞ்சிச்சின்னா ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். இந்த சின்ன முட்டைன்றதுனால இந்த மாதிரி விரலால் தட்டினாலே போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக தோல் உரிஞ்சு வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையும் தோல் உரித்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் நான் உரித்து எடுத்துட்டேன். இப்போ முட்டையில் கத்தி வச்சு இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது தான் மசாலாலாம் முட்டையில் இறங்கி நம்ம பிரியாணி செய்யும்போது முட்டையோட வாசனை பிரியாணியில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மசாலா போட்டு வறுத்து எடுக்கணும். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் லேசாக சூடானோடனே அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இதில் 2 சிட்டிகை அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயில் கலந்து விடுங்க. இப்போ காடை முட்டையை சேர்த்து முட்டையில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. முட்டையில் எல்லா பக்கமும் மசாலா நல்லா பட்டு முட்டை நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இது 300 கிராமு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம 2-3 வாட்டி இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயும் நெய் சூடாகி வந்த உடனே மசாலா சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு. மசாலா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா இப்போ பொரிஞ்சு வந்தவுடனே அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா பரட்டி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதும் கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி எண்ணெயில் கலந்து விடும்போது நல்லா கலராக இருக்கும் பிரியாணி. காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் சேர்க்க தேவையில்லை, இதுவே நல்லா கலராக இருக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும்.
இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1½ கப் அளவு ஜீரக சம்பா அரிசிக்கு இப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்க. ஒரு கல் எப்போதும் பிரியாணிக்கு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க மசாலா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்குங்க. அரிசி சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே அடுப்பை மீடியமாக வச்சுருங்க. அடுப்போட தீயை மீடியமாக வச்சு வேக வைக்கும்போது தான் சாதம் வெந்து வரும். தீயை ஜாஸ்தியாக வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டிடும், அரிசி வேகாமல் இருக்கும். இது வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக சாதம் வெந்து வரும். இப்போ பாருங்கள் அரிசி பாதி வேக்காடு வெந்திருக்கு. தண்ணியும் அரிசியும் இந்த மாதிரி ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சாதத்தில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு அடுப்போட தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு 15 நிமிஷம் வேக விடுங்க. இதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாவது வச்சுருங்க. நான் வெயிட்டுக்கு தண்ணி ஊற்றி இது மேலே வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி தம் போட்டு 15 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தம் அடிக்கலாம். இப்போ ரெஸ்ட் விட்டு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணி தம் அடிச்சுக்கலாம். பாருங்கள் காடை முட்டை பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.